போகிறதற்கு முன்னாடியே அங்கே வைக்கப்பட்டிருந்த கல் இவர்களுக்காக புரட்டி போடப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலை மகா பெரியதா இருக்கலாம். ஆண்டவருடைய அந்த சீடர்களை போல நீங்க கல்லறைக்கு முன்பாக நின்று, அந்த பிரச்சனைக்கு முன்பாக நின்று, இது இவ்வளவு பெருசா இருக்கு, இது பெரிய பூட்டு போட்டிருக்குதே, இதை உடைக்கத்தக்கவன் யார், இதை தள்ளத்தக்கவன் யார், இதிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உனக்காக நான் தூதர்களை அனுப்பி உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் இருக்கிற அந்த கல்லை புரட்டி தள்ளுவேன், புரட்டி தள்ளுவேன். கரங்கள் தட்டப்படும் போது அந்த கல் புரண்டோடுகிறது, அந்த சங்கிலிகள் அறுகிறது. உனக்கு விரோதமாய் கட்டப்பட்ட அந்த பூட்டுகளை கர்த்தர் திறக்கிறார். இதோ அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறார். உள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுக்காக செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா நான் நம்புறேன், எவ்வளோ பெரிய பூட்டையும் கர்த்தர் உங்களுக்காக உடைப்பார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தரால உடைக்க முடியாத பூட்டு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தாயார் எனக்கு ரொம்ப அழகா அவங்க ஒரு சாட்சியை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாஸ்டர், உங்கள் திருச்சபைக்காக ஏதாவது ஒரு சின்ன காணிக்கையாவது கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனா என்னுடைய கணவனார் சுத்தமா ரட்சிக்கப்படாத மனுஷன். அவருக்கு அந்த மாதிரிலாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு ரூபா கூட கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு. ஆனா எனக்கு ஆசையா இருக்கும், எப்படியாவது கொஞ்சமாவது உதவி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. திடீர்னு எங்க வீட்டுல உங்க ஜெபம் ஓடிட்டே இருந்து, அப்ப நீங்க ஓடிட்டே இருக்கும்போது லாஸ்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க. அப்போ என்னுடைய கணவனர் என்ன பார்த்து, இந்த சர்ச்சுக்கு ஏதோ தேவை இருக்கு போல தெரியுது, நான் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், அதை அனுப்பிவிட அப்படின்னு சொன்னாராமா. அப்போ அவர் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என் வாழ்க்கையில் த ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய கணவனாரோடு நான் டிராவல் பண்ணி 40 வருஷம் ஆகுது. எங்களுக்கு திருமணமாகி 40 வருஷத்துல நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், தடை சொல்ல மாட்டாரு. நான் பைபிள் வாசிப்பேன், தடை சொல்ல மாட்டாரு. நான் சர்ச்சுக்கு போவேன், தடை சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் சர்ச்சுக்கு வர மாட்டாரு, அவர் காணிக்கை மட்டும் கொடுக்கவே மாட்டாரு எப்பவுமே. 40 வருஷமா தரல. ஆனா ஆண்டவர்